மூத்த அரசியல் தலைவர் நம்ம இதயத்துல்லா அவர்கள் நம்ம கருத்து கேட்போம். சார், இந்த சாத்தான்குளம் வழக்கை நீங்களும் முதல்ல இருந்து கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க. அது பெரிய ஒரு சோகம். ஒரு குடும்பத்தில் 2 பேர் காவல் நிலையத்தில் அடித்து கொல்லப்பட்டது. இது லாக்கப் டெத் வழக்கமாக பெரிய குற்றவாளிகள் தொடர் செயல்களில் ஈடுபட்டவர்களை விசாரிக்கும் போது அது போன்ற சம்பவம் நடைபெறும். ஆனால் இது சாதாரண வியாபாரிகளை ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த ஒரு ரிமோட் ஏரியா தான் அந்த சாத்தான்குளம் ஏரியா, அங்கே அப்படி அடித்து கொல்லப்பட்ட வழக்கு வெளிச்சத்துக்கு வருவதற்கு அந்த கொரோனா காலத்தில் மிகவும் சிரமப்பட்டு வந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீதி வென்றதா அல்லது அநீதிக்கு எதிரான இந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பா? நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஒட்டுமொத்த தமிழக மக்களும் எதிர்பார்த்த ஒரு நீதியை வழங்கிய நீதிபதிக்கு நான் தனிப்பட்ட முறையிலும் என் கட்சி சார்பிலும் நான் பாராட்டுகின்றேன். இவ்வளவு துணிச்சலாக ஒரு நேர்மையான ஒரு நீதியை வழங்கிய அவர் நெஞ்சுரம் மிக்கவர் என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன். மிக முக்கியமானது, இமய கண்ணை வலிக்க செய்தது என்று சொல்வது போன்று, வேலியே பயிரை மேய்ந்தது போன்று, ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் அந்த அதிகாரத்தை அநியாயமாக செயல்படுத்திய அந்த 9 காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவர் 9 காவலர்களும், அதாவது அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததும் செயல்பாட்டுக்கு வெளியே தெரிய வந்தது. ஆக இதை இந்த நேரத்திலே அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். ஆக எதிர்காலத்திலே லாக்அப் டெத் என்பது இருக்கவே கூடாது என்பதற்கு இந்த தீர்ப்பு ஒரு வழிவகை செய்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆக இந்த 9 பேர் செய்த பாவத்திற்கு பாவம் அவர்களுடைய குடும்பத்தையும் பின்தங்க செய்திருக்கிறது. அரசு அவர்களுக்கு எந்த வகையிலும் உதவி செய்ய வேண்டும். அதே நேரத்தில் இந்த தந்தை மகன் இறந்ததால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு அரசு நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும். இது நடந்த ஒரு நேரம் முன்னாள் முதல்வர் பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது, அதே நேரத்தில் தான் தூத்துக்குடியில் இதே காவலர்கள் அப்பாவி மக்களை துடிக்க துடிக்க 10க்கும் மேற்பட்டவர்களை கொன்றார்கள். ஆனால் அதற்கு கிடைத்த நீதியை விட இந்த நீதி மிக சிறப்பான நீதியாக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றுதான் இதிலே உண்மை, எதிர்காலத்திலே காவலர்கள் தனக்கு பொதுமக்களை தங்களுடைய சகோதரர்களாக நினைக்க வேண்டும். நான் உலகம் முழுக்கும் சுற்றியவன். உதாரணமாக சுவிட்சர்லாந்திலே கொலையாளியாக இருந்தாலும் கடூர குற்றம் செய்தவர்களாக இருந்தாலும் சரிக்கு சமமாக உட்கார வைத்து அவர்களோடு பேசுவார்கள். நீதித்துறையில் தான் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் காவலர்கள் உலகம் முழுக்கும் எங்கே இருந்தாலும் அவர்களை நிச்சயமாக சக காவலர்களாக சக கைதிகளை கூட அவர்கள் மதிப்பார்கள். ஆனால் இங்கே இந்த 2 பேரும் வியாபாரிகள். இது ஒட்டுமொத்த வியாபாரிகளுக்கு எதிராக நடந்த அநீதி. இந்த அநீதி நிச்சயமாக போக்கப்பட வேண்டும். அந்த அளவிலே இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆக ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இந்த நீதியை ஆதரிப்பார்கள். இந்த நீதி சிறந்த நீதி என்பதை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.